ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு தொடர்ந்து இரண்டாவது முறையாக முன்னேறி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, இந்த போட்டி எப்படி இருந்தது? சடையாண்டி, நிச்சயமா லாவண்யா, ஒலிம்பிக் என்றாலே இந்தியாவின் முகம் ஹாக்கி என்று சொல்வார்கள். அந்த வகையில் தற்பொழுது அடுத்தடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். காலிறுதி போட்டியில் கிரேட் பிரிட்டன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்தியாவினுடைய கைவசம் தான் பந்து இருந்தது. கடைசி நேர முடிவு வரை 1-1 என்ற கோல்கள் கணக்கில் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இதனால் ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. வெற்றியாளரை தீர்மானிப்பதற்கான ஷூட் அவுட் முறையில் இந்திய அணி 4 கோல்களை பதிவு செய்து 4-2 என்ற கோல்கள் கணக்கில் ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரிலும் இதே போல்தான் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி கிரேட் பிரிட்டன் அணியை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி வெண்கலப் பதக்கம் வென்றது. அந்த வகையில் தற்பொழுது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலும் இதே கிரேட் பிரிட்டன் அணியை காலிறுதி சுற்றில் வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிற்கான ஹாக்கியில் பதக்கம் ஏறக்குறைய பிரகாசப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அரையிறுதி போட்டியில் ஒரே ஒரு வெற்றியை மட்டும் வசப்படுத்தினாலே இறுதி சுற்றுக்கு முன்னேறி தங்கமா வெள்ளியா என்ற ஒரு பதக்கத்தை உறுதி செய்யலாம். அந்த வகையில் தற்பொழுது ஹாக்கி ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவினுடைய கைதான் ஓங்கி இருந்தது. இரண்டாவது கால் பாதியின் 17வது நிமிடத்தில் இந்திய வீரர் பிரிட்டன் வீரரை ஸ்டிக்கால் தெரியாமல் பட்டதன் காரணமாக இந்திய வீரருக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக 10 பேர் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்திய வீரர்கள் தள்ளப்பட்டார்கள். எதிரணியில் கிரேட் பிரிட்டன் அணியில் 11 பேர், இந்திய அணியில் 10 பேர் நேருக்கு நேர் ஒரு கடுமையான போராட்டமாக இருந்தது. எதிரணி வீரர்களின் கோல் முயற்சியை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்ரீஜேஸாக இருந்தாலும் சரி, இந்திய அணியின் தடுப்பாட்டக்காரராக இருந்தாலும் சரி, இரண்டாவது கால் பாதியிலிருந்து ஒரு கடுமையான போராட்டத்தை சந்தித்திருந்தனர். எதிரணி வீரர்களை கோல் அடிக்க விடாமல் மிகச் சிறப்பாக இந்திய அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ் செயல்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். லீக் மற்றும் நாக் அவுட் போட்டிகளில் இந்திய அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ் ஒரு அரணாக செயல்பட்டிருக்கிறார். கடந்த ஒலிம்பிக் தொடரிலும் ஸ்ரீஜேஸினுடைய அபாரமான ஆட்டத்தின் காரணமாகத்தான் இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்றது. அந்த வகையில் தற்பொழுது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் ஸ்ரீஜேஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கும் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். கிட்டத்தட்ட பெனால்டி கார்னரில் மட்டும் 4 கோல்களை பதிவு செய்திருக்கிறார். இன்றைய போட்டியிலும் 10 பேர் விளையாடக்கூடிய இந்திய அணியிலும் பெனால்டி கார்னர் கிடைத்த வாய்ப்பை ஒரு அற்புதமாக கோல் அடித்து முதல் கால் பாதியிலேயே இந்திய அணிக்கு ஒரு லீடிங்கை எடுத்துக் கொடுத்தார். அதன் பிறகு கிரேட் பிரிட்டன் வீரர் ஃபீல்டு கோல் அடிக்க ஆட்டம் 1-1 என்ற சமநிலையை எட்டியது. முதல் கால் பாதி 1-1 என சமநிலை. இந்திய அணியில் 10 பேர், எதிரணியில் 11 பேர். ஒரு கடுமையான போராட்டம். இரண்டாவது பாதி முழுவதுமே ஒரு கடுமையான போராட்டம். தடுப்பாட்டத்தில் இந்திய வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக இறுதி நேரம் முடியும் வரை அவர்களால் வெற்றி கோலை பதிவு செய்ய முடியவில்லை. இதனால் 1-1 என்ற கோல்கள் கணக்கில் ஆட்டம் சமநிலையை எட்டியது. வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. ஷூட் அவுட்டில் இந்திய வீரர்கள் ஒரு வாய்ப்பை கூட தவற விடாமல் 4 வாய்ப்புகளையுமே கோலாக மாற்றினர். அந்த வகையில் பிரிட்டன் வீரர் 2 வாய்ப்புகளை தவறவிட்டதன் காரணமாக 4-2 என்ற கோல்கள் கணக்கில் ஷூட் அவுட்டில் இந்திய அணி காலிறுதியில் வெற்றியை வசப்படுத்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.